உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்காங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர். ஒரு பெண் குழந்தை இருந்தால் 3 லட்சம் ரூபாயும், 2 பெண் குழந்தை இருந்தால் ஆளுக்கு 1,50,000 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இது என்ன ஸ்கீமு, இது எப்படி பயன்படுத்திக்கலான்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் பேர் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. திட்டம் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரூபாய் 50,000 டெபாசிட் பண்ணுவாங்க. அது அந்த குழந்தையினுடைய 18வது வயசில் வட்டியோடு சேர்த்து 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். திட்டம் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு தலா 25,000 அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளுக்குமே 50,000 போடுவாங்க. அது தன்னுடைய 18 வயசில் அந்த குழந்தைங்க இரண்டுமே ஆளுக்கு 1,80,000ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த திட்டம். இது சிஎம் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, எந்த குழந்தையின் பேரில் நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதியே இருக்கணும். அது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ உங்களுக்கான விவரம். இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிடிஓ, அதாவது பிளாக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் கிராமத்துலேயோ நகரத்துலேயோ இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமில் நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்கிற தேவையான ஆவணங்களை நம்ம இணைச்சி மறுபடியும் அந்த ஆஃபீஸ் போய் நம்ம பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணும்போது இணைக்கப்பட்ட ஆவணங்களோடு இருக்கிற படிவத்தை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரிஜினலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழித்து உங்களுக்கு ஃபோட்டோ காப்பின்னு சொல்லிட்டு இதை டெபாசிட் பண்ணினதுக்கான அத்தாட்சியாக கொடுப்பாங்க. இந்த டெபாசிட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பெண் குழந்தை மைனராக இருக்குவாங்க. அதனால் இந்த டெபாசிட் அமௌண்ட்டை தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டில் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ஃபோட்டோ காப்பி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ காப்பியை 5 வருஷத்துக்கு ஒரு டைமு அந்த அலுவலகத்துக்கு சென்று நம்ம ரெனிவல் பண்ணணும். அப்படி ரெனிவல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் மொத்த தொகையை வட்டியோடு நம்ம பேங்க்கில் போய் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கூட தேவையான ஆவணங்கள் இணைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னென்ன ஆவணங்கள்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வருமான சான்றிதழ். ஆண்டு வருமானம் 72,000க்கு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருப்பிடச் சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்ற சான்றிதழ். இந்த 3மே தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், பெண் குழந்தை பிறப்பு சான்றிதழ், கருத்தடை சான்றிதழ். இந்த 3ம் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, திருமணச் சான்றிதழ், ஃபேமிலி ஃபோட்டோ, அந்த குழந்தையினுடைய அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ ஏஜ் சர்டிஃபிகேட்டு இல்லைனா டிசி, இந்த மாதிரி ஆவணங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த ஆவணங்களை இணைச்சி நம்ம பதிவு பண்ணினா போதும், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நம்ம பயன்பெறலாம். இந்த மாதிரி உபயோகமுள்ள தகவல்களை பெற நம்ம டிஎன் கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.